அமீன் ரவுண்ட்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. ரேபிஸ் எனும் நோய் பார்ப்பவர்களையே கண்கலங்கச் செய்யும் ஒரு கொடூர வைரஸ் நோய். உலகில தற்போது குணப்படுத்த முடியாத நோய்களில் ஒன்று ரேபிஸ் எனும் வைரஸ் நோயாகும். இது பெரும்பாலும் வெறிநாய்க்கடியால் வருகிறதாம். உலகம் முழுவதும் வருடத்திற்கு சுமார் 65,000 பேர் வரை இந்த நோயால் இறக்கின்றனர். ஆரம்பத்திலேயே கவனித்து சிகிச்சை பெற்றுக்கொண்டா உயிர் பிழைத்து விடலாம் என்கிறாங்க. ரேபிஸ் நோயுள்ள நாயின் உமிழ்நீரில் ரேபிஸ் வைரஸ்கள் வாழும். இந்நாய் கடிக்கும் போது ஏற்படும் காயத்தின் வழியாக இந்த கிருமிகள் உடலுக்குள்ள புகுந்து கொள்ளும். அங்குள்ள தசை இழைகளில் பன்மடங்கு பெருகும். பிறகு நரம்பு மற்றும் தண்டுவடத்தின் வழியாகவும் மூளையை அடைந்து மூளை திசுக்களை அழித்து ரேபிஸ் நோய்களை உண்டாக்கும். ரேபிஸ் நோய் உள்ளவங்க தண்ணீரை கண்டாலே பயப்படுவாங்களாம். ஏனெனில் தண்ணீரை கண்டதும் தொண்டையில் உள்ள விழுங்கு தசைகள் இறுக்கமடைந்து சுவாசம் நிற்கிற உணர்வு ஏற்படுவதால எங்கே நம்ம உயிர் போயிடுமோ என பயந்து இவர்கள் தண்ணீரை குடிக்க மாட்டாங்க. இதற்கு ஹைட்ரோபோபியா என்று பெயர். உடல்ல வெளிச்சமோ காற்றோ பட்டா கூட உடல் நடுங்கும். எந்நேரமும் அமைதியின்றி காணப்படுவாங்க. எதையாவது பார்த்து ஓட பார்ப்பதும் மற்றவர்களை துரத்தி கடிக்க வருவதுமாக இருப்பாங்க. நோயின் இறுதி கட்டத்துல வலிப்பு வந்து சுவாசம் நின்று உயிரிழப்பாங்க. பார்ப்பவர்களை கண்கலங்கச் செய்யும் அளவுக்கு என்ன கொடுமையான நோய். உண்மையில காய்ச்சல் என்பது நோய் அல்ல. ஆனா அது பல நோய்கள் வருவதற்கான அறிகுறிகளாய் இருக்கலாம். வைரஸ் காய்ச்சல், டைபாய்டு, மலேரியா, சிக்கன்குனியா, பன்றிக் காய்ச்சல், H1N1, டெங்கு காய்ச்சல், மூளை காய்ச்சல், தொழுநோய் போன்றவை பல வைரஸ் கிருமிகளால உண்டாவது. இவைகள் பெரும்பாலும் கொசுக்கடி, அசுத்தமான தண்ணீர், சுகாதாரமின்மை போன்ற காரணங்களால ஏற்படுது. Thanks for watching. Please subscribe our YouTube channel.